ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருணி பழ அல்வா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா பழத்தை கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிறத இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சி சாரில் போட்டு அடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். மேலே கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. இந்த சக்கையெல்லாம் மேலே நின்றுடும். நமக்கு அந்த சாறு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு பாருங்க. இந்த மாதிரி சக்கையை போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு, இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில நம்ம வடிகட்டி வச்சிருக்க கிருணி பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா நேர் அடுப்புல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு திக்னஸா கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இதுவும் நல்லா திக்னஸ் பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் கைவிடாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. நல்லா கைவிடாம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது 3 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா திக்னஸ் பதத்துக்கு வரணும்.
முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். மேலே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டு கிண்டுங்க. இன்னும் திரண்டு அல்வா பதத்துக்கு நமக்கு வரல, அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கலாம். இந்த வெயில் டைம்ல கிருணி பழம் கிடைச்சதுன்னா இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. அல்வா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.